ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி காலையில் சாப்பிட்றதுக்கு டிஃபன், ஸ்கூலுக்கு லஞ்சு, இதெல்லாம் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். வாங்க அப்படியே ஒன்று ஒன்றா போகலாம். நைட்டு இட்லி தான் டிஃபன் பண்ணியிருந்தேன். அது சரியாக சாப்பிடல யாரும் நைட்டு. நல்லா மீந்து போச்சு இட்லி. இந்த இட்லியை வச்சு சில்லி இட்லி பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நம்ம இட்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இட்லியை சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. சில்லி சிக்கன் 65 மசாலா பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறம் லைட்டாக லெமன் புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எண்ணெயை காய வச்சு பொரிச்சு எடுக்கணும். கொஞ்சம் நேரம் மிக்ஸ் ஆகிருக்கட்டும். நம்ம அடுத்தடுத்த வேலையை பார்க்கலாம். லஞ்சுக்கு நான் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன். கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாதம் வந்துருக்கு. இதுதான் நான் லஞ்சு பேக் பண்ணுறதுக்காக பருப்பு பொடி பண்ண போகிறேன். பருப்பு பொடி போட்டு சாதம் கலரி லஞ்சுக்கு. அது 4 பேருக்கு செய்யணும். அதனால் 4 மிளகா போட்டுக்கிறேன். லைட்டாக வதங்கினா போதும். 4 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் ஃப்ரை ஆகிற ஸ்மெல் நல்லா வருது. அந்த டைமில் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். ஓகே, பொட்டுக்கடலை லைட்டாக வறுத்தா போதும். கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது இப்போ கொஞ்சம் லைட்டாக ஆறினோன்னு பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் சட்டியில், அதே சட்டியில் எண்ணெய் சட்டி கொஞ்சம் கடுகு போட்டுக்கேன். டைம் ஆச்சு. கடன்னு வேலை ஆகிட்டுருக்கு. நம்ம பிள்ளைங்கள்லாம் லீவ் விட்டால் மட்டும் கரெக்டாக சீக்கிரம் எழுந்திருக்குவாங்க. ஸ்கூல்னால் மட்டும் லேட்டாக தான் எழுந்திருப்பாங்க. உங்கள் வீட்டிலலாம் எப்படி? நான் சொல்கிறது கரெக்டு தானே? வச்சு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இட்லியை போட்டு வைக்கணும். தேவையான மிளகாப்பொடி போட்டுக்கலாம். உருளைக்கிழங்குக்கு இது அதிகமாக போயிடுச்சோ போச்சு. ரொம்ப காரமாக இருக்குன்னு கத்துவான். எத்தனை தடவை சொன்னேன் உங்களை காரம் கம்மியாக செய்யுங்கன்னு அப்படின்னு சண்டைக்கு வேறு வந்துடுவான். போச்சு
உருளைக்கிழங்குல தூக்கி போயிடுச்சு. உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போது சில்லி இட்லி பண்ணுறதுக்கு தனியாக ஒரு சட்டி வச்சுருக்கேன். அதில் எண்ணெயை போட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். மணி வைக்கிறோம்ப்பா. 7 ஏற்கனவே சில்லியில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கேன். அதனால் இப்போ நான் போடலை. நீங்கள் வேணா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சோயா சாஸ் போட்டுக்கலாம். கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நிறையா ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். சில்லி எடுத்து சேர்த்துக்க வேண்டியதான் இட்லி. அவ்வளோதான். ஜம்முன்னு போய் செட்டாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பராக சில்லி இட்லி ரெடி ஆகிடுத்து. கேப்சிகம் இருந்தால் கேப்சிகம் போட்டுக்கலாம். கேப்சிகம் இல்லை, நான் டக்குன்னு பிளான் பண்ணிட்டேன். காலையில் பிளானே இல்லை, இருந்தால் நேற்றுக்கு வாங்கி வச்சுருக்கலாம். அதனால் நான் வெறும் வெங்காயமும் தக்காளியும் தான் போட்டிருக்கேன். கேப்சிகம் போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். ஓகே, சில்லி இட்லி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே நல்லா இருக்குல்ல? எப்படி இருக்கு? கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கிட்டேன். 2 மிளகா கிள்ளி போட்டுக்கிட்டேன், சொல்ல மறந்துட்டேன். இப்போ தேவையான ரைஸ் போட்டுக்கலாம். சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி தாளிப்போட சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கடைசியாக பருப்பு பொடி போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். பருப்பு பொடி சாதம் பயங்கர ஃப்ளேவராக இருக்கும் பாருங்க. பட்டர் பருப்பு பொடி சாதம். பருப்பு பொடி பட்டர் போட்டுக்கலாம், நெய் போட்டுக்கலாம், நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். யூஸ்வலாக எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். மிக்ஸ் பண்ண முடியல, மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி. எப்படி இருக்கு சில்லி இட்லி? முன்னாடி ஒரு வாட்டி செஞ்சுருக்கேன். டைம் இல்லாமல் செய்கிறதில்ல. எவ்வளோ நேரம் ஆகும் ப்ராசஸ்ஸு, அதனால் செய்கிறதில்ல. நல்லா இருக்கா? ஆல்ரெடி நாக்கில் இவ்வளோ காரணம் செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவேன். பாய். 7:40 தான் ஆகுது.
வாடா 7:40 8 o'clock இருக்கணும் கிளாஸில் 8 o'clock ஆமாம்